Hello children, இன்னைக்கு example 4.12 தான் பார்க்க போறோம். In triangle ABC, if DE is parallel to BC, AD equal to x, DB equal to x minus 2, AE equal to x plus 2 and EC equal to x minus 1. Then find the length of the sides AB and AC. So ABC அப்படிங்கிற triangleல கொஞ்சம் values கொடுத்திருக்காங்க. அதாவது AD வந்து x, DB வந்து x minus 2, AE வந்து x plus 2, EC வந்து x minus 1 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் values கொடுத்துட்டு find AB and AC. So இந்த sides ரெண்டு sides-ஐயும் value கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Okay, so இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு triangle in triangle ABC ABCங்கிற triangleல ஒரு சைடுக்கு பேரலலாக நம்ம ஒரு லைன் நம்ம நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா அது வந்து இன்னும் ரெண்டு சைட்ஸை வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் டிவைட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு தியரம், தேல்ஸ் தியரம் இல்லைன்னா பிபிடி தியரம்னு சொல்கிறோம், பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு இந்த டிஇங்கிறது பேரலாக இருக்கு இல்லையா, அதாவது அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டிஇ இஸ் பேரலல் டு பிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படிங்கிறதுனால பை தேல்ஸ் தியரம் ஆர் பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம், அதாவது பிபிடி பேசிக் ப்ரொப்போர்ஷனாலிட்டி தியரம் படி ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, அது ரெண்டும் வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஏஇ பை இசி. ஸோ இப்போ வேல்யூஸ் கொடுத்தோம்னா ஏடிக்கு வந்து எக்ஸ், டிபிக்கு வந்து எக்ஸ் மைனஸ் 2. ஸோ எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ இது வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலா படி எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா படி வருது. ஸோ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4. ஸோ இந்த பக்கம் ஈக்குவல் டுக்கு ஆஃப்டர் அண்ட் பிஃபோரில் எக்ஸ் ஸ்கொயர்டு இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸையும் கேன்சல் பண்ணோம்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏபி அப்புறம் ஏசி. ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு நிறைய எக்ஸ் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 2, அதில் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏடி ப்ளஸ் டிபி. ஏடி வந்து எக்ஸு, டிபி வந்து எக்ஸ் மைனஸ் 2, அது வேல்யூஸ் கொடுத்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x மைனஸ் 2. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் வந்து 4ன்னு கண்டுபிடிச்சோம் இல்லையா, மைனஸ் 2. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் நம்ம சால்வ் பண்ணோம். 8 மைனஸ் 2 ஈக்குவல் டு 6. ஸோ ஏபியோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே போல் ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி. இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 வேல்யூ கொடுத்து எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம்னா ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1, தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x. இப்போ இது ரெண்டையும் 2 மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 1 வரும் இல்லையா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுத்தோம்னா ப்ளஸ் 1. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணும்போது 8 ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 9. ஸோ ஏபி வந்து 6ன்னு கிடச்சது, ஏசி ஈக்குவல் டு 9. ஸோ தட் இஸ் த ஆன்சர். Thanks for watching, children.